நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு புத்தாண்டுக்கு முந்தைய ஒரு மாலை நேரத்தில் இது ஒரு ஆம்பல் இலக்கிய கூடல் அப்படி அமைப்பான ஒரு அமைப்பு ரீதியான கூட்டமாக நான் நினைக்கல. உண்மையிலே இந்த ஊருக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம இங்கே எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு ஒன்றா, முக்கியமாக கவிஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த கூட்டம் நடத்தணுன்றது ரொம்ப விருப்பப்பட்டு இருந்தேன். என்னோட ஆம்பல் இலக்கிய கூடல் வந்து துவங்கும் போது மனுஷபுத்திரன் தலைமையில் தான் அந்த கூட்டமே தொடங்கணும். ஒரு 25 கூட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் இப்போவும் திரும்பவும் இங்கேருந்து துவங்கலான்ட்டு, எங்கே முடித்தாலும் அங்கேருந்து துவங்கலான்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியும் மனுஷபுத்திரன் எங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறாரு. இது ஒரு கவிதை வாசிப்புக்கான ஒரு கூடுகை தான். மனுஷ் வந்து நம்மிடையே சில நிமிடங்கள் இப்போது பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு தமிழில் நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு நிறைய கனவுகள், ஆசைகள் உண்டு. ஆனால் நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது, தமிழினுடைய முக்கியமான எல்லா கவிஞர்களையும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நான் நினச்சி பார்த்தது கிடையாது. அதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு தான். ஆனால் ஆம்பலினுடைய அழைப்பினை ஏற்று இவ்வளவு கவிஞர்கள் வந்து 2025 நிறைவு செய்யும் விதமாகவும், அதே போல் 2026 வரவேற்கும் முகமாகவும் கூடி இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது, கவிதையின் நிமித்தம் சேர்ந்திருக்கிறது, ஆம்பலின் நிமித்தம் சேர்ந்திருப்பது, அன்பின் நிமித்தம் சேர்ந்திருப்பதுங்கிறது வந்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் சமீபத்தில் வந்து எதுவும் பைசாலாம் பே பண்ணல, சும்மா தட்டுறாங்க. சமீபத்தில் நான் வந்து பஞ்சாப் பயணம் மேற்கொண்டேன். அங்கே நிறைய கூட்டங்கள், நான் நிறைய கவிதை சார் கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் பஞ்சாபில் வந்து அவர்கள் வந்து கவிதையை கொண்டாடிய விதம் அப்படிங்கிறது வந்து என்னை ஒரு பயங்கரமான ஆச்சரியத்துக்கு ஆழ்த்தியது. ஒரு சாதாரண தெருக்கவிதை வாசிப்புக்கு வந்து அங்கே வந்து 250 பேர் ரொம்ப சாதாரணமாக கூடி கவிதையை வந்து அவங்க கொண்டாடினாங்க. அதை பார்த்து எனக்கு நம்பவே முடியல. ஒரு நல்ல கவிஞருடைய தொகுப்பே வந்து 200 விற்றா அது பெரிய அதிசயமாக தமிழில் கணக்கில் கொள்ளக்கூடிய ஒரு காலத்தில் வந்து அதை பார்த்து என்னால் அதை வந்து எப்படி நான் ரிசீவ் பண்ணிக்கிறதுங்கிறத வந்து நான் ரொம்ப நேரம் தாங்கிட்டே இருந்தேன். தமிழ் மாதிரியான கவிதைக்கு மிக ஆழமான முக்கியத்துவம் அளித்த ஒரு மொழியில் வந்து சமகால கவிதை அப்படிங்கிறது வந்து அதனுடைய முழுமையான தரத்தில் வெளிவந்தாலும் கூட அதை ரிசீவ் பண்ணிக்கிற விதத்தில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு தான் இருக்குது. நல்ல கவிதைகள் ஒரு பக்கம், நல்ல கவிதைகள் போல இருக்கக்கூடிய கவிதைகள் ஒரு பக்கம், கவிதைகள் என்ற பெயரில் வெளியிடக்கூடிய கவிதைகள் ஒரு பக்கம். இந்த இன்ஸ்டா யுகத்தில் கவிதைகள் வெவ்வேறு வகையாக பரப்பப்படக்கூடிய விஷயங்களில் எது கவிதை இல்லைங்கிற மாதிரியான ஒரு மாபெரும் குழப்பத்தில் நாம் வந்து இருக்கோம். இதையெல்லாம் விவாதிக்கக்கூடிய களம் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த கூடுகை அப்படிங்கிறது வந்து முழுக்க நம்மளுடைய கவிஞர்கள் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிரமம் இல்லாத ஒரு கிரமத்தில் வந்து அவர்களுடைய 1 அல்லது அதிகபட்சம் 2 கவிதைகள் வந்து வாசிப்பாங்க. அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். இதுதான் இந்த நிகழ்வனுடைய ஒரு இதில் தலைமை ஏற்று இந்த நிகழ்வினை வந்து நடத்தி தருவதற்கு தமிழினுடைய
ஆகச்சிறந்த கவிஞரும் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். அவர் எப்படி இவ்வளோ வேலை செய்கிறாருங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு வேலை செய்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் சோம்பேறி, அதனால் எனக்கு வேலை செய்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து தற்போது அவருடைய விவாதங்கள் நான் நிறைய இது பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து இந்த நிகழ்வை வந்து தற்போது தலைமை ஏற்று சில 10 நிமிடங்கள் அதில் ஒரு 10 நிமிடம் இல்லை, சில 10 நிமிடங்கள் வந்து உரையாற்றுவார். அதற்கு பின்பு கவிஞர்கள் வந்து தங்களுடைய கவிதைகளை வாசிப்பாங்க. மனுஷ் பற்றியான அறிமுகங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். இருந்தாலும் கூட அவருடைய இயற்பெயர் அப்துல் ஹமீது, பதிப்பாளர், கவிஞர், எழுத்தாளர், தற்போது நாவலாசிரியராகவும் இரண்டாவது நாவல் வெளிவர இருக்கிறது. அப்படி அரசியல் ஆளுமை என பல்வேறு முகங்கள் கொண்ட மனுஷபுத்திரன் 60க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். அவர் கவிஞர் என்பதை தாண்டி அவருடைய உரைநடைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆனால் அதற்கு ஆன வாசக இது வந்து அதிகம் கிடைக்கல. அப்படி பல்வேறு பரிணாமங்களை கொண்ட கவிதையின் பால் கவிதைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு ஜீவிகளில் ஒருவரான மனுஷ் தற்போது தலைமை உரையாற்றுவார். அவரை ஆம்பலின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக எஸ்ஆர் ராணி அவர்கள் சாத்தானின் காதலி, முளையனும் தூரிகை, நிர்பயா உள்ளிட்ட நூல்களுடைய ஆசிரியர். அவர் தற்போது தனது 2 கவிதைகளை வாசிப்பார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம்பலின் இலக்கிய கூடல் இப்படியாக தொடங்குவது மகிழ்ச்சி. இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை அழைத்து எல்லாருக்குமே இது கொடுத்துருக்காங்க, 2 கவிதைகள் வாசிக்கணும்னு. நிறைய விதமான தலைப்புகளில் வாசிச்சிட்டாங்க. புறக்கணிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட வேண்டிய, கேட்கப்பட வேண்டிய 2 விதமான மனிதர்கள், அவர்களுடைய கவிதைகள் வந்து வாசிக்கணும், அவங்கள பற்றின கவிதைகள் அப்படின்னு சொல்கிறேன். முதல் கவிதை வந்து லெஸ்பியன் பொயட்ரி தான். ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க, நம்ம ரொம்ப குட்டியாக தான் எழுதுவோம். கிடைக்கிறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு நீளமாக வாசிக்கிற பழக்கம் இல்லை. அதனால் 2 கவிதைகள் தான் கடகடன் வாசிடுவேன். ஸோ முதல் கவிதை வந்து இட்ஸ் டெடிகேட்டட் ஃபார் LGBTQ கம்யூனிட்டி. இட்ஸ் எ லெஸ்பியன் பொயட்ரி. நெருக்கத்தில் உதிர்த்திருந்த கூதிர்கால சொற்கள் மலையணிலாய் கொறிக்கும் காத்திருப்பின் நாளிகையை. உதடுகள் பிரிவதில்லை களிப்பின் உச்சத்தில் மயில் பீலியாய் மலர்ந்து கிடப்பவளுக்கு. ஊமையாவதில்லை கதம்ப வண்டாய் முரளும் உன் முத்தங்கள். ஏய் கொடிச்சி, நடுங்கவும் நனையவும் உலர்த்தவும் போர்த்தவும் உன் ஒற்றை முத்தத்தாள் எப்படி முடிகிறது? இரவு நேரம் இப்படி தான் இருக்கும். எல்லோரும் வேறு மாதிரி கவிதை வாசிக்கிறீங்க. நம்ம எரோட்டிக் பொயட்டு, இமாக்குலேட் பொயட் இல்லை, இப்படி தான் வாசிக்க முடியும். ஸோ புத்தாண்டு வந்து ஒரு நல்ல எரோட்டிக் லைஃபோடு உங்களுக்கு தொடங்கட்டும்னு வாழ்த்துகிறேன். இப்படி யாரும் வாழ்த்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கமலதாஸ் பற்றி சொன்னாங்க யாரோ, அப்படி கூட வாழ்த்தலைன்னா எப்படி? 2வது பொயட்ரி வாசித்து முடித்தோன்னே யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நொடிக்கொரு மெசியா அவதரிக்கிறார். நொடிக்கொரு மெசியா தமிழ்கவி உலகில் அவதரிக்கிறார். முகநூல், இன்ஸ்டாவில் தீவிரமாய் பிரச்சாரம் செய்கிறார். சர்வரோக நிவாரணியாய் லேகிய கவிதை கிண்டுகிறார். போற்றுவாரும் தூற்றுவாரும் சமமென்று எண்ணி முக்தி பெற முயல்கிறார். சிங்கிள் டீ வடைக்கும் பெறாதென்று தெரிந்தும் துணிந்தே புத்தகம் போடுகிறார். சிங்கிள் டீ வடைக்கும் பெறாதென்று தெரிந்தும் துணிந்தே புத்தகம் போடுகிறார். தனக்கென்று அணி சேர்த்து தன்னை கவிவானின் உச்ச நட்சத்திரமாக பிரகடனப்படுத்துகிறார். மற்ற மெசியாக்கள் இதனை கவனிக்கிறார்கள். சுருக்கு பையில் வைத்திருக்கும் கல்லை குறிப்பார்த்து விட்டெறிகிறார்கள். புதிய மெசியா நொண்டுகிறார். தமிழ் கவி உலகில் கவிதை எழுதுவது கல்வாரி பாதை. இந்த கவிதை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 பேரின் குரல்கள் கேட்கப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்படாத, புறக்கணிக்கப்பட்ட நிலை, அதுதான் இளங்கோ கிருஷ்ணனும் சொன்னார். கவிஞர்களும் LGBTQ கம்யூனிட்டிக்கும் இந்த புத்தாண்டு நன்றாக அமைய அனைவரின் சார்பாகவும் எனது அன்பினையும் வாழ்த்தினையும் தெரிவித்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
மறக்காமல் அந்த கேலண்டர் யூஸ் பண்ணுங்கள். கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் அனுராதா ஆனந்த் அவர்கள். அழிக்க முடியாத ஒரு சொல் நெக்கோனா பர்ரா. ஆணின் சிரிப்பு, கருப்பு உடம்பு, கற்பனைகளால் நிறைந்த துளை, என் ஏல்வோல் வளைபவர்கள், எம்லி டிக்கெட்சன் கவிதை போன்ற கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். மயிர்பீலி என்கிற சிறுகதை தொகுப்பு வெளியாக இருக்கிறது. அவரை கவிதை வாசிக்க அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் என்னுடைய ஒரு கவிதை கலி, அதை மட்டும் வாசிக்கிறேன். கலி. பெரும் போக்கால் அவதியுறும் உச்சிமா காளி நடை சாத்திய பின்பு நாப்கின் வேண்டி கோவில் வாசலில் உள்ள மெடிக்கலுக்கு விரைகிறாள். யுகங்களாய் கல்லில் உறைந்த இளமை இழகி கலியில் நரை திரை மூப்பு தட்டியதால் 2ஆம் பிராகாரத்தில் கண்ணாடி அணிந்து கால் நீட்டி இருக்கும் உலகம்மைக்கு தைல காப்பினால் ஒரு புண்ணியமும் இல்லை. மாசாணியோ வெக்கை தாழாமல் சுடலை மாடனை துணை கழைத்து மலை பிரதேசம் ஏகினாள். கன்னிமூல கணபதிக்கு ஒவ்வாமையால் அடுக்கு தும்மல், சுக்கு வெந்நீர் வேண்டுமாம். வெந்து நீரும் கத்திரி வெயிலுக்கு பயந்து பட்டு வேண்டாம் நூல் சீலையே போதும் என்கிறாள் பேச்சி. இரவு தூங்க மாட்டாமல் ஒற்றை தலைவலியால் துடிக்கும் பேராத்து செல்வி குழாய் ஒலிப்பெருக்கிகளை நிறுத்தச் சொல்லி மன்றாடுகிறாள். புட்டாரத்திக்கு விடாது இருமல், தன் முறைக்கான சீட்டுடன் காத்திருக்கிறாள் முட்டுச்சந்து டாக்டரிடம். மீராங்குளத்து மாடத்தியும் பிரம்மராட்சசியும் வயல் பார்த்து சலித்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பொருட்காட்சி பார்க்க போயினர். சொரிமுத்தையனார் பட்டவராயருடன் சோடி போட்டுக்கொண்டு புதுச்செருப்பு வாங்க பாட்டா ஷூ மார்ட் வந்துள்ளாள். ஒண்டிமுனி இரவில் தனித்திருக்க இயலாமல் பஜார் டீ கடை வெளிச்சத்தில் பொழுதை கழிக்கிறார். குலசை முத்தாரம்மன்னோ தசரா பார்க்க பாளையங்கோட்டை சென்று விட்டாள். உமையொருபாகன் கைகொட்டி காணிக்கை வாங்கும் கடையில்தான் பைரவரும் ஆயத்த ஆடை தெரிவு செய்கிறார். கல்ப கோடி யுகங்களாய் விடையேறும் ஈசன் ஷேரோட்ட ஓட்டுநர் சொல்லும் இடத்தில் முடக்கி அமர்கிறார். கச்சை கட்டிய விளக்குப்பாவை துப்பட்டாவுடன் சல்வார் அணிந்து எண்ணெய் வாங்க மார்க்கெட் செல்கிறாள். கருவறையுள் அனுமதி மதிக்கப்பட்ட ஒற்றை கால் உயர்த்திய துவாரபாலகர்கள் கதாயுதத்தை தூணில் சாற்றிவிட்டு கொடிக்கம்பத்தடியில் சதியாலோசிக்கின்றனர். 18இல் 16 கைகளுடன் ஆயுதங்களையும் இறக்கி வைத்து காவலுக்கு சிங்கத்தை நிறுத்திவிட்டு முதல் காட்சி படம் பார்க்க போகிறாள் பத்ரகாளி. வேண்டுதலுக்காக காதுயர்த்தி பொறுமை இழந்த நந்தி நெகிழி பையோடு சேர்த்து நீர் அருந்தியது. சிறியது பெரியது என்று பல மனைகள் உண்டெனினும் வழி மறந்து தடுமாறியே ரதவீதிகளில் திக்கெற்று அலைந்து கொண்டிருந்த காசி விஸ்வநாதரை கைப்பிடித்து கருவறைக்குள் கொண்டு சேர்த்தேன். நல்லாயிரு, உன் பெயர் என்ன என்று கேட்டார். சொன்னேன், என் பெயர் என்ன என்றார். நன்றி. அடுத்து கவிஞர் சச்சின் அவர்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஜேம்ஸ் பாண்ட் ஆகிறார் என்கிற கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். திரைத்துறையில் பணியாற்றுகிறார். அவர் தனது கவிதைகளை தற்போது வாசிப்பார். நண்பர்களுக்கு வணக்கம். ஆம்பலுக்கும் கனிமொழிஜி அவர்களுக்கும் என்னை அழைத்த சாதுரை அவர்களுக்கும் நன்றி, ஏனைய நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஜென்சியோட காதல் வாழ்க்கையை மையப்படுத்தி ஒரு தொடர் கவிதை சமீபத்தில் எழுதியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 2 கவிதைகளை நான் இப்போதைக்கு வாசிக்கிறேன். காதல் பிரகடனம். நீண்ட நாட்களுக்கு வாடாமல் தாக்கு பிடிக்கும் வாடாமல்லி பூக்களுடன் அவளை அடைந்தேன். கற்பூர நாற்றத்துடன் அவள் அருகருகே வந்து போனாள். தற்செயலாக இருக்கலாம். இப்போது நினைத்தாலும் நெஞ்சை பொசுக்கும் சீரான பல்வரிசை சிரிப்பு. இரு அக்குள்களையும் ஈரப்படுத்தி இருக்கும் வியர்வை சுகந்தம். என் அம்மா அக்கடிதத்தை பிடுங்கி கிழித்து நூற்றுக்கணக்கான துகள்களாக பறக்க விட்டாள். ஏதோ மொத்த வார்த்தைகளையே இப்பூமியிலிருந்து
வெளியேற்றிவிட்ட இருமாப்போடு. நீ என்னை பெற்றது உனக்காக அல்ல, அவளுக்காகத்தான் என அதே மமதையோடு பதிலுரைத்தேன். சற்றும் தாமதிக்காமல் ஃபார்மில் இருக்கும் விளையாட்டு வீரனைப் போல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உணர்ச்சி பெருக்கோடு அவளிடம் காதலை பிரகடனப்படுத்தினேன். அவள் என்னை உணர்ச்சியற்று பார்த்தாள். அடுத்த பிஸ்கட்டுக்காக வாலாட்டியபடி காத்திருக்கும் ஒரு சிட்சு நாய்க்குட்டியைப் போல மலங்க மலங்க விழித்தபடி அவள் காலடியில் நின்றேன். அவள் ஒரு குட்டேவை நீட்டினாள். இது குட்டே தான் என நம்பியபடி வாங்கினேன். நான் நம்பியதால் தான் மட்டுமே அது குட்டே ஆனது. காதல் தோல்வி போலொரு காதல் தோல்வி. பெரு வெப்ப நாளொன்றில் சிறுமலை குன்றில் கல்லிடை கசியும் ஒளிமிகு நீர்தான் காதலென்றேன் நான். அதை சொல்லும்போது என் கண்களின் ஓரத்தில் விரலால் தொட்டு பார்த்து உணரும் அளவுக்கு நீர் கசிந்தது. ஒரு எளிய மனதுக்கு இவ்வளவு ஏஸ்தட்டிக் சென்ஸ் தாங்காது என்று தன் எடையற்ற சிறகுகளை படபடத்தபடி பறந்து சென்றது என் இரண்டாவது காதல். கிளைமேக்ஸ். எந்த தத்துவ பின்புலமும் இல்லாத ஆசை இப்புவியில் எப்படி இவ்வளவு நாளாக நீடித்திருக்கிறது என்றேன் நான். ஏனென்றால் அது கெமிஸ்ட்ரி என்று சினுங்கினாள் என் காதலி. பௌதீகத்திற்கு அழிவுண்டு, ரசத்திற்கு அழிவில்லை என்றான் அவள் காதலன். என் தர்க்கம் தாக்கப்பட்டு ஏதோ விளக்க முயன்றேன். எங்கள் அறை மாரிஜுவானா புகையால் நிரம்பி ஹாட்பாக்ஸ் ஆனது. என் ஆசை வெளுத்து கொண்டது, அறம் அழிந்தது. இப்படியாக தினத்தந்தியில் உல்லாசமாக இருந்த நான் அதே காதலியின் அதே காதலனால் மாலை மலரில் கொலையுண்டு போனேன். நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் கவிஞர் நட சிவகுமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நேரம் இல்லாதனால ஒரு 2 சின்ன கவிதை படிச்சுட்டு முடிச்சுறேன். ஒரு 30 வருட அந்த 1990களுக்கு கடைசியில் இருந்து ஒரு 3 தலைமுறை கவிஞர்களை இந்த அரங்கில் கூட்டிகிட்டு இருக்கிறது ஆம்பலுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் முதல்ல. அப்புறம் இந்த கொடுத்த அந்த வாசிக்க கூப்பிட்ட ஆர்டர் கூட ஒரு பிம்ப அரசியலை உடைச்ச ஆர்டர். இந்த ஆர்டர் படியெல்லாம் கூப்பிடல, அதுக்கும் ஒரு நன்றி சொல்லணுமோ இல்லை. நான் முதல்ல எனக்கு பிடிச்ச ஒரு மலையாள கவிஞர் குஞ்சுண்ணி கவிதையுடைய ஒரு 4 வரியை சொல்லிவிட்டு எனக்கு கவிதை வாசிக்கிறேன். மரசிலுவையில் பிறந்ததும் பசுமாட்டு தொழுவத்தில் மரசிலுவையில் அறைந்ததும் பசுமாட்டு தொழுவத்தில் பிறந்ததும் நன்று மனுஷகுமாரா, நீ 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது என்னவோ பரம வெட்டித்தனம். அடுத்தது, இறக்கும் தருவாயில் இருக்கும் எனது கடவுளுக்கு. இந்த கவிதை நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கவிதை. இறக்கும் தருவாயில் இருக்கும் எனது கடவுளுக்கு பச்சரிசி சாதமும் பருப்பு பாயசமும் சாப்பிட சொல்லி ஊட்டி கொடுக்கிறார்கள். தொண்டைக்குழி தாண்டவில்லை என மருத்துவ அறிக்கை கூறுகிறது. மேளம் இல்லை, நடுஜாம குடை இல்லை, கமுகம்பூ மனம் இல்லை, கொதிக்கும் மஞ்சள் பால் இல்லை, கருங்கிடா இறைச்சியும் கருங்கோழி இறைச்சியும் பன்னி இறைச்சியும் சாப்பிட்டு ஆண்டுகள் பலவாகிவிட்டன. ஒரு காலத்தில் சுடுகாட்டுக்கு போய் எலும்பு கடித்து விட்டு திந்தக்கத்தோ மாடிய சாமி வாயில் எச்சில் வழிய காத்திருக்கிறார் கடைசி இறப்பிற்காக. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு 4 கவிஞர்கள் வாசிக்கட்டும். நன்றி சிவகுமார் அவர்கள். அடுத்து தீபிகா நடராஜன். புத்தனிலிருந்து சித்தார்த்தனுக்கு திரும்புதல், என் கடலுக்கு யார் சாயல். தீபிகா மேடைக்கு வரவும், எங்கிருந்தாலும் வரவும் ஆமாம், தீபிகா நடராஜன். எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே டிசம்பர் மேலே எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு நம்பிக்கை உண்டு. டிசம்பரில் நிறைய நல்லது நடக்கும், பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த கிளைமேட், குளிர், பனி, கிறிஸ்மஸோட இந்த வெளிச்சம், சாண்டா வருவார், நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு நம்புவேன். இந்த டிசம்பரோட கடைசி நாளில் இந்த கூட்டம் நடக்கிறதால கண்டிப்பாக
இந்த டிசம்பருக்காக காத்திருத்தல் ஒரு வரம் அப்படிங்கிற கவிதையை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் பூக்கும் டிசம்பர் இரவு ஒன்றில் தான் வடக்கு நோக்கி பயணப்படும் கனவொன்றை கண்டு கொண்டிருக்கிறேன். கிறிஸ்மஸ் பூக்கும் டிசம்பர் இரவு ஒன்றில் தான் மாரியும் ஜோவும் கடைசியாக சந்தித்து கொண்ட அத்தியாயம் ஒன்றை தவறாமல் படித்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்மஸ் பூக்கும் டிசம்பர் இரவு ஒன்றில் தான் அந்த ஆண்டின் மகிழ்ச்சியை எல்லாம் ஒரே கோட்டில் தேனியைப் போல சேமித்து கொண்டிருப்பேன். கிறிஸ்மஸ் பூக்கும் டிசம்பர் இரவு ஒன்றில் தான் அடுத்த ஆண்டுக்கான அழகான கனவொன்றை வரைய தொடங்கியிருப்பேன். கிறிஸ்மஸ் பூக்கும் ஒவ்வொரு டிசம்பர் இரவிலும் எனக்கான தேவதை பொம்மையோடு கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் என சந்தேகமின்றி நம்புகிறேன். ஆம், டிசம்பருக்காக காத்திருத்தல் ஒரு வரம். இன்னும் ஒரே ஒரு கவிதை மட்டும். இல்லை, இந்த ஒரு கவிதையோடு முடிச்சுக்கலாம். நீ இல்லாமல் போவதென்பது எல்லாவற்றுக்கும் பழக்கப்படுத்திய கையை விபத்தொன்றில் இழப்பது. நற்சகனத்தின் தூதுவனே அரைவெள்ளிக்கு துரோகம் அழைப்பது. ஒரு தனி பயணத்தில் நட்சத்திரமும் தப்பிப்போவது. உடற்சூட்டுக்கு பழகிய குழந்தை பிடிவாதமாய் வளர மறுப்பது. இன்னும் நீயற்ற தனிமையை பாடுவதென்பது நீயல்லாத என்னை பாடுவது. நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர், சிறுகதை ஆசிரியர் சவிதா அவர்கள் கை நிறை செந்தழல், உபாசகி, யாமத்தில் அடர்ந்த மழை, ஊன்மிகிழ் மிருகம் ஆகிய கவிதை தொகுப்புகளும் காணொரு மலர் ஆகிய சிறுகதை தொகுப்பும் இதுவரை வெளிவந்துள்ளன. சவிதா அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு இரவுக்கான கவிதையோட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீண்ட ஊளைகளை, ரீங்கரிப்பை, அசைவற்றதை, கிசுகிசுப்பை, இரகசியத்தை, அரூபத்தை, ஏறும் வெப்பத்தை, கூடும் தீவிரத்தை, நெஞ்செரிச்சலை, தவளை சத்தத்தை, நோயின் முனகலை, தனிமை திருகலை, இளமம் பெஞ்சின் மென்மையை, கண்ணீர் பிசுபிசுப்பை, அடையாளமிட்டு மூடி வைத்த புத்தகத்தை, இதேபோல் தூரத்தில் விளக்கெரியும் அறையை, நிலவை, நீரை, குளிரை, கருப்பை, கசியும் இசையை, ஸ்வர்ணலதா குரலை, அனைத்தையும் கொண்டு இந்த இரவை அலங்கரிப்பதை நிறுத்துங்கள். கண்மூட முடியாத பேருருளின் பிரம்மாண்ட அழகை இன்றேனும் ஒளித்து வையுங்கள். உறங்க வேண்டும். ஒரு கவிதை யவனிகா சார் படிச்சுக்கிறேன். அதரம் மதுரம், அறிந்த கள்ளம், அந்தம் அழுத்தம், பதியும் பிறைத்தழும்பு, தெளிந்திராத பித்தம், எடை கூடிய இமைகள், மூடிக்கிடந்த மதர்ப்பு, கைப்பிடித்து சுற்றுகையிலும் தொடரும் விழிப்புணர்ச்சி, மெல்லமாய் கபாலமேறும் உக்கிரநீலி சக்கரம், விரிந்து படமெடுக்கும் நல்லரவம், நள்ளிரவிது, வெட்டவெளி நிலவில் மிச்சமிருக்கும் புன்னகை, ஓரக்கீற்றாய் ஒரு மின்னல், காத்திருந்த தாழையின் மலர்தல், இன்னும் கூட எழுதப்படாமல் இருக்கிறது இந்த இரவிற்கான சில வரிகள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி கவிஞர் சவிதா அவர்கள். அடுத்ததாக கவிஞர் பாலைவன லாந்தர் அவர்கள். இயற்பெயர் நலிஜித். கவிஞர், எழுத்தாளர், இலக்கிய செயற்பாட்டாளர், உப்பு வயலெங்கும் அல்மீன்கள், லாடம் உள்ளிட்ட நூல்களுடைய ஆசிரியர். அவர் தற்போது 2 கவிதைகளை வாசிப்பார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். முதல் கவிதை. எனக்குள் ஒரு கடலும் அதன் நடுவே மீச்சிறு தீவும் இருந்தது. அங்கேதான் நீ புழுவாக தோன்றினாய். பூச்சியாக வளர்ந்து தேரையாக ஒட்டிக்கொண்டாய். கல்லென கிடந்திருந்தேன். உன்னை சுற்றிலும் மீன் குஞ்சுகள் மிதந்தன. நீ ஒரு நீலத்திமிங்கிலமாய் நெளிந்தாய். செங்கடல் பொங்கி வழிய அஞ்சி கண்களை திறக்க மறுத்திருந்தாய். தூரத்தில் கேட்ட கப்பலின் சப்தத்திற்கு நடுங்கி பனிக்குடம் உடைத்தேன். நங்கூரம் நம்மை பிரித்து போட்டது. அந்த நொடியில் தொப்புள் கொடி கத்தரிக்கப்பட்டது. 2வது கவிதை. தூர்வாரப்பட்ட பாலுங்கிணற்றிலிருந்து தகர பொருட்களை மட்டும் தனியே எடுக்கிறான் அவன். பால்யத்தின் கணித ஆசிரியரின் இருக்கையில் குத்தி வைத்த வடிவியல் பெட்டியிலுள்ள துருவேறிய
காம்பஸின் கூர்மையான முனையால் தனது விரல் நுனியில் அழுந்த குத்துகிறான். துளிர்க்கும் இரத்தத்தினால் மன்னித்து விடுங்கள் மாஸ்டர், 34 இல்லைதான், ஆனாலும் என்று காகிதத்தில் எழுதிவிட்டு மீண்டும் கிணற்றுக்குள் வீசிவிடுகிறான். நன்றி. அடுத்ததாக கவிஞர் ச. அர்ஜுன்ராஜ் அவர்கள் ராஜசிங்கிள் எனும் தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. இவரிடம் நகரத்தின் மிக மலிவான பிராண்ட் எனும் தொகுப்பு வெளிவர இருக்கிறது. கவிஞர் அர்ஜுன்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சிறிய சிறிய ஆடைகளை காவல் புரியும் பெரிய பெரிய ஆடைகளே, நீங்கள்தான் எல்லாவற்றுக்கும் காரணம். இது ஒரு கவிதை. அவள் தாங்க வரும். இது இதயம் துடிக்குது, கண்டுருங்க. நான் வாசிறேன். எளிய பயங்கரவாதி கவிதை பேர். எனக்கு அப்புறம் எனக்கு இல்லாமல் போக போகிற இந்த உலகை அடிக்கடி சாம்பல் நிற பூனையின் கண்களில் இமைகளை மூடி திறந்து பார்ப்பேன். சுழலும் இந்த கோலம் மாத்திரம் அறியும் நான் ஒரு எளிய பயங்கரவாதி. நன்றி. அடுத்த கவிஞர் தேசு கௌதமன். டோக்கன் நம்பர் 1 மெல்லின தேசம் என 5க்கும் மேற்பட்ட கவிதை தொகுதிகள் வெளிவந்துள்ளன. கௌதமன் அவர்கள் வாருங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னை இப்போவே கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நான் வந்தப்போ வந்துட்டு ஒரு புத்தாண்டோட காலண்டரில் இருக்க அந்த கேக் மாதிரி, ஜனவரி மாதம் கேக் மாதிரி நிறைஞ்சிருந்தாங்க. போக குறைய எங்கடா நான் டிசம்பர் மாதம் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவேன்னு நினச்சேன். ஓரளவு ஜூன் மாதம் மாதிரி கூட்டம் இருக்குது. 2 கவிதைகள். அதாவது நம்ம காலம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம நினைவில் வாழ்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாமளே நம்மளோட நினைவில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம். இப்போ நான் கிராமத்தில் இங்கே நகரத்தில் வந்து கொண்டிருக்கேன். கிராமத்து கௌதமன் என் நினைவில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அதை ஒட்டிய ஒரு கவிதை தான் இது. ஏப்பா கிருதாவை சரி பண்ணு, சரிங்க முதலாளி. ஏப்பா கம்மங்கூட்டை க்ளீன் பண்ணு, சரிங்க முதலாளி. என்னோடய பேரனுக்கு ஒட்டா வெட்டி கொடு, சின்ன முதலாளிங்களா, சரிங்க முதலாளி வெட்டிடுவோம். குத்த வைத்து கொண்டு உன் முதலாளிகளின் பரம்பரைக்கே கும்பிடு போட்டு கொண்டு வாப்பா ஏப்பா போப்பாக்களை இழிவாக்கப்பட்ட சாதி பிறப்பின் ஒற்றை காரணத்துக்காய் முகஞ்சொலியாது ஏற்றுக்கொண்டு முடிவெட்டி விட்டவரின் நினைவு விடுமுறை நாளில் சலூன் கடை காத்திருப்பில் எட்டி பார்க்குது. தமிழ் ஓரளவு பேசும் வடநாட்டு சலூன்காரர் வடநாட்டு தொழிலாளிக்கு மஷ்ரூம் கட் செய்கிறார். இருவரும் டிவியில் இந்தி பாடல்களை ரசிக்கிறார்கள். எனக்கு அழுக்காதிருக்க ஆறுதலாய் பென்சின் மேல் தினத்தந்தி பேப்பர் ஒன்று. இன்னொரு கவிதை. நான் தினமும் அலுவலகத்துக்கு பைக்கில் போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்படிங்கிறப்ப என்கிட்ட ஒருத்தவங்க லிஃப்ட்டு கேட்டாங்க, ஒரு பெண்மணி. அப்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அந்த மனநிலையை வச்சு தான் அந்த கவிதை. அண்ணே முக்கு ரோட்டில் இறக்கி விடுறீங்களா? அத்தனை அவசரத்தில் நம்பிக்கையோடு லிஃப்ட் கேட்டவர் எனக்கு அக்காவை போலிருந்தார். அண்ணா என்றழைப்பது பாதுகாப்புக்காகவும் இருக்கலாம், பாசத்தின் பாலும் இருக்கலாம். இன்னொருவரின் பைக்கில் தொற்ற கண்டிப்பாய் கூச்சப்பட்டிருப்பார். சற்று தாமதமானாலும் இதைவிட கூசும்படியாக திட்டக்கூடிய மேலாளர் வாய்த்திருக்கக்கூடும் அவருக்கு. வீட்டில் எல்லோரையும் கிளப்பிவிட்டு அவர் கிளம்ப தாமதமாகி இருக்கலாம். அவர் மட்டுமே உழைப்பதாயிருக்கலாம். அவர் சொன்ன முக்கு ரோட்டில் இலவச பேருந்து பிடிக்கும் பரபரப்பாக இருக்கலாம். இத்தனை யோசனை தேவையில்லை. அக்காவை போலிருந்ததே போதும் டூ வீலரில் ஏற்றிச் செல்ல. நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே, யாமினி போன்ற கவிதை தொகுப்பில் எழுதியவர் ஆப்பிளுக்கு மூடும் ரயிலை இப்போது இந்த அரங்கத்தில் ஓட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கவிதை மட்டும்தான் வாசிப்பேன், சரியா? இது தம்பி அதிரூபனின் ஒரு கவிதை, எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை.
நல்ல கவிதை இது. அம்மாவுக்கு ஒரு வயிறு இருந்தது. நாங்கள் பசி பசி என்று கதறினால் வயிற்றிலிருந்து சோற்றை எடுத்து எங்களுக்கு ஊட்டி விடுவாள். ரொட்டி துண்டுகள், மிக்சர் கடலைகள், டம்ளர் நிறைய தண்ணீர் என எல்லாவற்றையும் வயிற்றிலிருந்து தான் எடுத்து நீட்டுவாள். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் குழந்தையாக இருந்தபோதும் வயிற்றிலிருந்து தான் பால் கொடுத்தாள். இப்படித்தான் அம்மா எங்களை வளர்த்தாள். இப்படித்தான் அம்மாவின் வயிறு பள்ளமாக மாறியது. அந்த பள்ளத்தில் ஆறும் நீரும் ஓடியது. நாங்கள் அதில் குதித்தோம், கும்மாளமிட்டோம், வயிறு வளர்த்தோம். நிறைய வருடங்களுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகள் காகித கப்பல் விடும் குளமாக மாறியிருந்தது அந்த வயிறு. ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. தம்பி அதிரூபன் கவிஞனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய ஒரு கவிதையை நான் வாசிக்கணும்ல. ஒரு நிமிஷம். இது ஒரு காதல் கவிதை தான். மனுஷபுத்திரனுக்கு போட்டியாலாம் இல்லை. ஓர் இலை உதிர்வை என்னால் மன்னிக்க முடியாது. நான் ஒரு கவிஞன். இலைகள் மரத்திலேயே இருக்க வேண்டுமென்று நினைப்பவன். நான் உதிர்ந்து போவதை கூட சகித்து கொள்வேன். ஓர் இலை உதிர்வை மன்னிக்க முடியாது. பிறந்தவை எல்லாம் இறந்து போகும் என்பது உண்மை என்றாலும் ஓர் இலை உதிர்வதை என்னால் மன்னிக்க முடியாது. அதுபோலத்தான் மன்னிப்பை ஏற்க முடியாத உன்னிடம் ஓர் இலை உதிர்வை மன்னிக்க முடியாது என்பதை சொல்ல விளைகிறேன். உனக்கும் எனக்கும் இடையில் பிணக்குகள் இருந்தாலும் மன்னிக்க முடியாத சொற்களின் உதிர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை புரியாத உன் மனதிலிருந்து மன்னிக்க முடியாத இலைகள் உதிர்ந்த வண்ணம்தான் இருக்கின்றன. நன்றி. ஆம்பலுக்கு நன்றி. நன்றி. அதிரூபன், நீங்கள் கண்ணை தொடச்சிடலாம். அவர்கிட்ட கேமராவை கொடுத்துடலாம். முடிஞ்சு வருஷம் முடியுது. அழக்கூடாது. ஓகே, அடுத்ததாக கவிஞர் அதியமான் குடைக்காவலில் இருந்து வெளிவந்து ஒரு கவிதை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருந்தினர் உபசரிப்பு. தன்னை தன் பச்சையை முழுதாய் உண்டு முடுக்கும் வரை அந்த இலைப்புழுவினை தரைக்கு விழாதபடிக்கு பத்திரமாய், மிக பத்திரமாய் தன் மடியில்தான் ஏந்தி கொண்டிருக்கிறது ஓர் தளிரிலை. ஓர் உபகுறிப்பு. உண்டு முடித்ததும் அந்த இலைப்புழுவினை மீண்டும் தன் மடி ஏந்தி கொண்டது இன்னும் ஒரு இலை. எப்படியே இன்னும் ஒரு இலை, இன்னும் ஒரு இலை, இன்னும் ஒரு இலை. கடைசி வரை தரையில் விழாமலேயே வானம் ஏறி சென்றது அந்த இலைப்புழு. அதாவது அதை பத்திரமாய், மிக பத்திரமாய் வானம் ஏற்றி அனுப்பி வைத்தன தளிரிலைகள். தேவதச்சனின் ஒவ்வொரு புதிய கவிதை. என் டிபன் பாக்ஸ். புத்தரின் பற்களில் ஒன்று கோயிலில் இருக்கிறது. அருங்காட்சியகங்களில், சந்தைகளில் சுறாவின் பற்கள் நிறையவே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. நான் என் டிபன் பாக்ஸை தைரியமாய் அந்த பற்களுக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு செல்வேன். அவைகள் என் டிபனை எடுத்து தின்று விடாது தானே? எதற்கும் நீ பார்த்துக்கொள். நன்றி. நன்றி அதியமான். அடுத்து லார்க் பாஸ்கரன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். கவிஞர், வரைகலை தொழில்நுட்ப கலைஞர். ரா கடல் தன் மீனை சமைப்பதில்லை இரு என கவிதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. வாருங்கள். 10 குடும்பங்கள், 300 நபர்கள். அவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள். வீட்டின் சுவர் அதன் அடையாளத்தை பின்னால் வந்தவர்களிடம் சொல்லி பார்த்தது. இதற்கு முன்பு குடியிருந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எதுவும் தெரியவில்லை.
வீட்டின் சமையலறையில், ஹாலில், பெட்ரூமில், மாடிப்படிக்கட்டில் என்று வந்து சென்ற முகவரிகளை தேடிக்கொண்டே இருந்தது. வெள்ளையடிக்க வந்தவனிடம், இந்த வீட்டை யாராவது சொந்தமாக்கி கொள்ளுங்கள், இனி இந்த வாடகை கதையோ புரோக்கர் கதையோ கேட்க தயாராக இல்லை. நீங்களும் வருடத்திற்கு ஒரு முறை என்னை புதுப்பிப்பதாக உங்கள் அழுக்கு கைகளோடு கண்ணீரையும் சேர்த்து மேலும் என்னை கரையாக்குகிறீர்கள். உங்களுக்கு பிடித்த நிறங்களை எல்லாம் என் மீது திணிக்கிறீர்கள். வீட்டின் உரிமையாளர் குடித்தனக்காரர்களிடம் கேட்கும் கேள்விகளை சகித்து கொள்ள முடியவில்லை. நானும் 10 குடும்பங்களின் 300 நபர்களின் வாழ்வியலை பார்த்துவிட்டேன். அவர்களின் வேதனையை தாங்கிக் கொள்ள இயலாத பாவியாக நிற்கிறேன். தயவுசெய்து வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சி எடுப்பவரை யாராவது அழைத்து வாருங்கள். போதும். கவலைகள் நிறைந்த இவ்வீட்டில் சந்தோஷ அலைகள் அடிக்கட்டும். தனித்த சுவர்தான் நான். என்னால் விளிம்பு நிலை மனிதர்களை சமாதானப்படுத்த முடியவில்லை. சமூக கோடுகளையும் வழிகளையும் என்மேல் முடிந்தவரை வரைந்து சென்று விட்டார்கள். எங்கே அவர்கள் இருக்கிறார்கள்? இனி நான் என்னை வருத்தி கொண்டு விரிசல் அடைவதை தவிர வேறு வழி இல்லை. நானும் உங்களைப் போலத்தான். என் காதுகள் வீங்கி கண்களில் ரத்தம் கசிகிறது. ஒரு சதுர அடி 22,000 ரூபாய். நன்றி, வணக்கம். கேக் வெட்டின பிறகு திரும்பவும் கவிஞர்கள் வந்து கவிதை வாசிப்பாங்க. மேடைக்கு அழைக்கிறோம். தமிழின் மூத்த கவி யவனிகா இப்போது கேக்கை வெட்டி புத்தாண்டை வரவேற்கிறார். நண்பர்களே, இப்போ நம்முடைய மூத்த கவி யவனிகா அவர்கள் 2026ஆம் ஆண்டிலிருந்தாவது கவிஞர்களுக்கு சாகித்ய அகாடமி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல மார்க்ஸை வேண்டி ஆசீர்வாதம் செய்வார். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வேரல் பதிப்பகத்தில் எனது முதல் கவிதையான மீன் செதிலில் வான்துகள்ங்கிற ஒரு கவிதை வரவிருக்கிறது. அதற்கு நான் வேரல் பதிப்பகத்திற்கு வாழ்த்து சொல்கிறேன். படைப்பு தளத்தில் இது எனது முதல் மேடேற்றம். தப்பா உன்னை யார் நினைக்க போறா? தப்பா உன்னை யார் நினைக்க போறா? வா ஓரெட்டு ஊர் பக்கம் போய் வரலாம். தப்பா உன்னை யார் நினைக்க போறா? வா ஓரெட்டு ஊர் பக்கம் போய் வரலாம். நீ ஒரு எழுத்தாளனாமே, நீ ஒரு எழுத்தாளனாமே. அவர்கள் உன்னை அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.
நீ ஒரு கவிஞனாமே, அவர்கள் உன்னை அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு ஓவியனாமே, அவங்க உன்னை அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்களை இதுவரை வர்றேன்னு ஏமாத்தினது மாதிரி இந்த தடவையும் ஏமாத்திடாத. வா, போய் வரலாம். ஆசிரியர் இல்லாத அரசாங்க பள்ளிக்கூடத்தை போய் பார்த்து வரலாம். ஆசிரியர் இல்லாத அரசாங்க பள்ளிக்கூடத்தை போய் பார்த்து வரலாம். தனியார் பள்ளி ஆசிரியர்களோட மாத சம்பளத்தை கேட்டு வரலாம். தனியார் பள்ளி ஆசிரியர்களோட மாத சம்பளத்தை கேட்டு வரலாம். பிறந்த குழந்தையோட புரியாத வடமொழி பேரை அடிக்கடி கூப்பிட்டு வரலாம். பிறந்த குழந்தையோட புரியாத வடமொழி பேரை அடிக்கடி கூப்பிட்டு வரலாம். பிளவுபட்ட ஊர் தெரு நாய்க்களின் குறைக்கின்ற சத்தத்தை கேட்டு வரலாம். பிளவுபட்ட ஊர் தெரு நாய்க்களின் குறைக்கின்ற சத்தத்தை கேட்டு வரலாம். இன்னும் டீ குடிக்க ஒதுக்கப்படும் குவளைகளின் அழகை வரைந்து வரலாம். இன்னும் டீ குடிக்க ஒதுக்கப்படும் குவளைகளின் அழகை வரைந்து வரலாம். பாடையில் சுமந்த பிணத்தின் பாதை இல்லைன்னு இறக்கப்படுவதை ரசித்து வரலாம். பாடையில் சுமந்த பிணம் பாதை இல்லைன்னு இறக்கப்படுவதை ரசித்து வரலாம். ஊர் மந்தைகளில் உட்கார விடாமல் விரட்டி அடிக்கும் மக்களை நீயும் விரட்டி அடிக்கலாம். ஊர் மந்தைகளில் உட்கார விடாமல் விரட்டி எடுக்கும் மக்களை நீயும் விரட்டி அடிக்கலாம். வா, ஓரெட்டு ஊர் பக்கம் போய் வரலாம். நீ எழுதாத ஏராள கதைகள் இன்னும் அங்கேதான் இருக்கிறது. நீ எழுதாத ஏராள கதைகள் இன்னும் அங்கேதான் இருக்கிறது. நீ நினைக்காத ஏராள கவிதைகள் இன்னும் அங்கேதான் கிடக்கிறது. நீ வரையாத ஏராள ஓவியங்கள் இன்னும் அங்கேதான் படிமங்களாய் கிடக்கிறது. வா, ஓரெட்டு ஊர் பக்கம் போய் வரலாம். ஆனால் ஒன்னே ஒன்றுப்பா, நீ ஊரை விட்டு வந்ததில் இருந்து அங்கே நல்லது கெட்டது எது நடந்தாலும், நீ ஊரை விட்டு வந்ததிலிருந்து அங்கே நல்லது கெட்டது எது நடந்தாலும் உன்னை பற்றியே பேச்சா இருக்கு. நீ என்னடானா இங்கே இருந்துக்கிட்டு விருதுக்கும் விழாவுக்குமான எழுதுறேன்னு போகாமலே இருக்க. நீ என்னடானா இங்கே இருந்துக்கிட்டு விருதுக்கும் விழாவுக்குமா எழுதுறேன்னு போகாமலே இருக்க. அரமணை குண்டிக்கு அரிப்புனா என்னன்னு தெரியாது தானே? அரமணை குண்டிக்கு அரிப்புனா என்னன்னு தெரியாது தானே? கொஞ்சம் வந்து போனாத்தானே, நீ கொஞ்சம் வந்து போனாத்தானே அங்கே நடக்கிற சங்கதிகளை எழுதலாம். அதில் ஏதாச்சும் ஒன்றாவது விருது வாங்கி தராமலா போயிடும். நீ கொஞ்சம் வந்து போனாத்தானே அங்கே நடக்கிற சங்கதிகளை எழுதலாம். அதில் ஏதாச்சும் ஒன்றாவது விருது வாங்கி தராமலா போயிடும். வா, தப்பா உன்னை யாரு நினைக்க போறா? வா, ஓரெட்டு ஊர் பக்கம் போய் வரலாம். நன்றி. நன்றி தோழர். அடுத்ததாக கவிஞர் அம்பிகா குமரன் அவர்கள் எண்ணிலிருந்து காலம், நிலம், வீடு திரும்பிவிட்டது உள்ளிட்ட பல்வேறு நூல்களுடைய ஆசிரியர். இவர் கொண்டு வந்த தொகை நூலான யாயும் நியாயும் யாராகியரோ என்கிற பெருந்திரட்டு நவீன கவிஞர்களுடைய காதல் கவிதைகளுடைய திரட்டாகும். வேரல் என்ற பதிப்பகத்தின் வழி கவிதைக்கான ஒரு சீரிய செயல்பாட்டை தொடர்ந்து நல்கி வருகக்கூடியவர்.
இந்த புத்தாண்டிற்காக தமிழ் கவிஞர்களுடைய முன்னோடி கவிஞர்களுடைய முதல் தொகுப்பை வேரல் வெளியீடாக கொண்டு வரக்கூடிய காரியம் என்பது அரிய செயல்பாடாகும். இதை ஆம்பல் மனப்பூர்வமாக வரவேற்கிறது. அவர் தற்போது 2 கவிதைகளை வாசிப்பார். ஒரே ஒரு கவிதை தான். ஆமாம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் பாழடைந்த கிணற்றிற்கு ஒரு கதை இருக்கிறது. அதற்கு சொந்தக்காரர்கள் கூட இருக்கிறார்கள். எப்போதும் யாரையாவது பேச்சு துணைக்கு அழைத்து கொண்டே இருக்கும். அந்த வழியில் போகும்போதெல்லாம் சிறு கல்லை பொறுக்கி போட்டு உரையாடலை தொடங்கி வைப்பேன். பதிலுக்கு ஒரு பட்டாம்பூச்சியையோ தும்பியையோ அனுப்பி வைக்கும். நீண்ட வருடங்கள் கழித்து பார்க்கலாம் என்று போயிருந்தேன். ஊரே கல்லெறிந்து பேசியதில் மேடேறி போயிருந்தது. நன்றி. அடுத்ததாக கவிஞர் அதிரூபன் அவர்கள் மணற்புகை மரம் என்கிற தொகை நூலை வெளியிட்டுள்ளார். பசந்தி கவிதை நூலையும் வெளியிட்டுள்ளார். தற்போது அவர் தனது கவிதையை வாசிப்பார். கவிதையின் தலைப்பு நொய்யல்லாரே நொய்யல்லாரே அல்லது 900 மூர்த்தி கண்டி. வாசனை மரங்கள் நீரில் பேசி வரும் இரகசிய மூச்சு நிலை, அதன் நாமத்தை அழைக்கும் உடம்பின் உப்பு. சிற்றாற்றுப் பொடிகளை உணவில் தூவி காற்றை திரிக்க பெரிய ஆசை இருந்தும் கிடைத்தது ஒரு ஆயுளின் மூச்சுதான். நதியினை நினைக்கும் காற்றால் உயிருக்குள் ஒரு ஓடை செய்தேன். அதை அப்படியே இறங்கச் சொல்லி நொய்யல் நதியில் நீந்தச் சொன்னேன். அம்மன மலையில் ஏறி சறுக்கும் பனியை இலை மடையில் நடக்கச் சொல்லி நொய்யல் மேலே ஊற வைத்தேன். பின் ஓடும் நதியின் மேல் காடு வந்து விழும். சூரிய செதிர்கள் நீருக்கு நன்றி சொல்ல காணாமல் போனது நீர்க்காலம். கால்கள் இன்றி ஓடி வந்த நீர் உடைந்த கால்களால் இனி நகராது. சிறிய செடியிலிருந்து மாக்கள் பிறக்க இல்லாத நீரைத்தான் இரையாக கேட்கும். ஆற்றுப்படுகையில் அமர்ந்த மக்கள் குலவையிட்டதால் தாகம் வந்தது. நொய்யல் நாகரிகம் நீரை கேட்கும் அல்லது நீர் ஓடிய மணலை கேட்கும். நான் மணலை தின்றேன். இல்லாத நீருக்காக மலையிலிருந்து குதித்தேன். இறந்தே விழுந்தேன் 900 மூர்த்தியில். என் உயிர்க்கூடம் உடைத்துதான் பனிக்கூடம் தருவேன். நன்றி. நன்றி அதிரூபன். அடுத்ததாக கவிஞர் சா துரை அவர்கள் கவிஞர், எழுத்தாளர். மத்தி, சங்காயம் உள்ளிட்ட சிறுகதை கவிதை தொகுப்புகளும் தீடை என்கிற சிறுகதை தொகுப்பும் வெளிவந்துள்ளது. விஷ்ணுபுரம் விருது, வாசகசாலை விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றவர். அவர் தற்போது தனது கவிதைகளை வாசிப்பார். பேரன்பின் நண்பர்களே, கடைசியாக வாசிக்கிறது கூட கொஞ்சம் நல்லது தான். இல்லை இன்னும் 5-6 பேர் இருக்காங்க. இல்லை ஆனால் எல்லாருமே இன்றைக்கி யவனிகா அண்ணனோட ஸ்பெஷலுங்கிறனால நான் ஒரு சின்ன செய்தியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கவிதையை வாச்சிடுறேன். எனக்கு மத்தி தொகுப்பு நான் முதல்ல வெளியிட்ட போது எனக்கு ஒரு 6-7 இடத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு. யவனிகா அண்ணன் கூப்பிடுவாப்புல, போயிடாத அது ஒரு மிரட்டல் மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரியே நீங்களும் ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணீங்க. போகிறதா போகலையா சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகத்திலே இருந்துட்டு நம்ம இப்போ இடையில பேசணும். ஆனால் இன்றைக்கி வெயில் அவங்க பேசவும் தோணுச்சு, நம்ம போயிருக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு தோணுச்சு. ஆனால் நம்ம அதுக்கப்புறம் நிறைய முறையில் பேசிட்டோம். திரும்பவும் பேசுவோம் இன்னும் அதிகமாக கண்டிப்பாக. இப்போ நான் ஒரே ஒரு கவிதை மட்டும் வாசிக்கிறேன். மாதுளை. இந்த கவிதையோட தலைப்பு பேர் மாதுளை. பெஞ்சில் ஒரு மாதுளை தனியாக இருக்கிறது. பெஞ்சில் ஒரு மாதுளை தனியாக இருக்கிறது. யாரும் அதை கவனிப்பதாக தெரியவில்லை. ஒரு மாதுளையால் தனியாக இருக்க முடிகிறது. அதைவிட முக்கியமாக தன்னை யாரும் கவனித்து விடாதபடி தனியாக மறைத்து வைக்க முடிகிறது. நேற்று இப்படிதான் எனது கோப்பில் இருந்த தாள்களில் ஒன்று காணாமல் போகிறது. அது ஒரு முக்கியமான தாள். நான் அதை தேடினேன்.
தேடி சில மலைகள் கூட ஏறிவிட்டேன். ஆனாலும் அது கிடைக்கவில்லை. இறுதியில் அந்த தாள் அதே கோப்பில் தான் இருந்தது. எனக்கு நல்ல கண் பார்வையும் கவனித்து பார்க்கிற நிதானமும் உண்டு. பிறகு எப்படி எனக்கு தெரியாமல் அதில் ஒளிந்திருந்தது? எனக்கு ஆச்சரியம். நாம் சமயங்களில் இப்படி எப்போதாவது ஆச்சரியப்படுவேன். அப்படி ஆச்சரியப்படும் போதெல்லாம் நான் நல்ல நிலையில் இருப்பதாக நினைத்து பெருமைப்படுவேன். என் காதலி சொல்வாள், நாம் ஆச்சரியத்தின் வழியே வந்தவர்கள், நம்மால் ஆச்சரியங்கள் இன்றி வாழ முடியாது. இப்போது நான் எனது காதலியை நினைத்து ஆச்சரியப்படுகிறேன். மிக முக்கியமாக அவள் விட்டு சென்ற இந்த மாதுளையை நினைத்து. ஒரு மாதுளையை தனியாக விட்டு செல்லும்படி அவளுக்கு என்ன அவசரம்? சில ஆச்சரியங்களை அவளால் தான் எனக்கு விளக்க முடியும். சமயங்களில் ஒரு கோப்பில் மறையும் தாளை போல அவளால் தான் மறைத்து வைக்கவும் முடியும். நன்றி. கவிஞர் சாதுரை அவர்கள். அடுத்ததாக கவிஞர் பெரு விஷ்ணுகுமார் அவர்கள். லா என்ற பாதையில் நடப்பவன், அசகவதாளம் உள்ளிட்ட 2 நூல்களுடைய ஆசிரியர், சிறுகதை எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர். தற்போது 2 கவிதைகளை வாசிப்பார். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்கூல் ஆனுவல் டேலலாம் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒவ்வொரு வரிசையாக எல்லா குழந்தைங்க டான்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க குழந்தையோட பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கூட வந்தவங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இந்த கடைசியாக டான்ஸ் ஆட வர்ற குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10-20 பேர் தான் ஆடியன்ஸாக இருப்பாங்க. இப்போ வரைக்கும் இந்த அரங்கத்தில் காத்துட்ருக்கிற உங்களுக்கு, உங்களோட மன தைரியத்துக்கு என்னுடைய நன்றிகள். முதல் கவிதை கவிஞர் போகன் சங்கருடைய ஒரு கவிதை. ஒரு கடுமையான ஆஸ்துமா இரவுக்கு தப்பிய பிறகு நீ இன்னும் அழகாக இருக்கிறாய். உன் முகத்தில் வண்டல் போல படிந்திருக்கும் அமைதி மிக மிருதுவாக தொட தூண்டுவதாக இருக்கிறது. மெல்ல ஒரு இசைக்கோர்வை போல ஏறி இறங்கும் உன் மார்புகளை தேடி, மெல்ல ஒரு இசைக்கோர்வை போல ஏறி இறங்கும் உன் மார்புகளை தேடி புதிய குழந்தைகள் வருகின்றன. மினுங்கும் புதிய பிளாஸ்டிக்குடன் முந்தின நாள் மழையை இன்னமும் அணிந்து கொண்டிருக்கும் வாதாம் மரத்தடியில் நிற்கும் கடையில் உனக்காக காஃபி வாங்க இறங்குகையில் என்னை சுற்றி ஒரு களித்துயில் சீலை விரிப்பு போல படருகிறது. ஒரு குப்பி டெரிஃப்ளின் மாற்றிவிட்டது உன்னை மீண்டும் ஒரு தேவதையா. இது போகன் சங்கரோட கவிதை. இப்போ என்னோட ஒரு கவிதை. விடைபெறுகிறேன் வருடமே, விடைபெறுகிறேன் வருடமே. ஆழம் என்றால் கணக்கின்றி காலவரையின்றி மூழ்கிய நீருக்குள் சென்று கொண்டே இருப்போம் என நினைத்து கொண்டிருந்த கற்கள் யாவும் வீசப்பட்ட சில வினாடிகளிலேயே தரை தட்டி நின்றுவிட்டன. ஆழம் என்றால் கணக்கின்றி காலவரையின்றி மூழ்கிய நீருக்குள் சென்று கொண்டே இருப்போம் என நினைத்து கொண்டிருந்த கற்கள் யாவும் வீசப்பட்ட சில வினாடிகளிலேயே தரை தட்டி நின்றுவிட்டன. சகுனங்களை துண்டு சீட்டுகளாக விநியோகித்து வந்த நாட்காட்டிகளும் புறப்பட்டு விட்டன தமது வாடகை வீட்டிலிருந்து குப்பை கோபுரங்களுக்கு. ஒப்பந்தங்கள் எதுவும் புதுப்பிக்கப்படவில்லை. எனக்கு காட்டும் அதே உருவத்தை என் கண்ணாடி வேறொரு நபருக்கு காட்டாத வரை எனக்கும் எந்தவித புகார்களும் இல்லை. வானம் புதிய மேகங்களை மேய்க்க துவங்கிவிட்டன. புதிய சாவியை ஏற்றுக்கொள்கின்றன பழைய கதவுகள். தற்சமயம் அவற்றில் ஒன்று தன்னைத்தானே திறந்து காட்டும் இவ்வேளையில் அது விசேஷமாக எதையோ தெரிவிக்கப் போவது போல் முன்னே வைக்கப்பட்டிருக்கும் முதல் தேநீரில் 1000 கண்கள் விரிய காத்திருக்கிறது புத்தாண்டின் நுரை. நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் பெரு விஷ்ணுகுமார் அவர்கள். அடுத்ததாக கவிஞர் சம்யுக்தா மாயா அவர்கள். தமிழில் குறைவாக எழுதக்கூடிய கவிஞராக இருந்தாலும் எனக்கு பிடித்த கவிஞர்களில் ஒருவர். டல்ஹவுஸின் ஆரஞ்சு இரவு, தின்னின்ற பாதம் ஆகிய 2 தொகுப்புகள் இதுவரை வெளிவந்துள்ளன. தின்னின்ற பாதம் குறித்து என்னுடைய உரையை நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம்.
நிஜமான ரொம்ப நல்ல தொகுப்பு. அவர் தற்போது 2 கவிதைகளை வாசிப்பார். நன்றி ராம். இது சமீபத்தில் எழுதிய 2 கவிதைகள். பிறழ்வின் கோடுகளை தொடும் உன் காதலின் வண்ணம் அழுத்தமான இளஞ்சிவப்பு. அதே நிறத்தில் உன் வெளியெங்கும் மலர்ந்து கிறங்குகின்றன உன்மத்தத்தின் செங்குவலை மலர்கள், காமத்தின் கள்ள நீலம் கடுத்திருக்கும் அடர் சிவப்பு அல்லிகள். மோகத்தின் கிளர்ச்சி ஏறி மென்காற்றில் மெல்ல துவளும் மேகவண்ண ஆம்பல்கள். நீர்ப்பரப்பின் மீது இடைவெளியற்று நிறைந்து பூத்திருக்கும் உன் தாபத்தின் பசிய குளத்தின் மீது இடைவிடாது பெய்து கொண்டே இருக்கிறது பெரும் சப்தமிட்டபடி அடைமழை. கண்ணாடி கூரை கொண்ட ஸ்நான அறையில் உன் உடல் வெப்பத்தில் சூடேறி குமிழ்கள் உடையும் குளியல் தொட்டி நீரை கிழித்து முகிழ்த்து மேல் எழுகின்றன உன் நிறைவேறாத வேட்கையின் நீண்ட தண்டுகள் கொண்ட கருப்பு நிற தாமரைகள். அடுத்த கவிதை. தலைப்பு நான் என்பது. என் இதயத்தை எல்லோரும் பார்க்கும்படி என் சட்டைப்பையின் மேல் தைத்திருக்கிறேன். மேல்வானில் செம்மையாய் சமைந்திருக்கும் அந்தி சூரியனைப் போல என்னை பற்றிய வாக்கியங்களை மிக சுலபமாய் பிரகடனப்படுத்துகிறேன். இளையுதிர் காலத்தின் சருகுகள் என அவை சாலையோரம் சரசரத்து திரியும்படி. என்ன இப்போதெல்லாம் நான் எனது என்று பேசுவதுதான் சற்று அசூயையாக உள்ளது. கல்லறை நிலத்தின் ஈர மண்ணில் காத்திருக்கும் சின்னஞ்சிறு புழுக்களே, உங்களுக்கு படைக்கப்படும் எந்த ரகசியமும் மற்ற ஒரு உடலை எவ்வளவு ஆசையாய் உண்பீர்கள். நன்றி. நன்றி சம்யுக்தா. அடுத்ததாக கவிஞர் வேணி சூர்யா அவர்கள் கரப்பாணியம், அந்தியில் திகழ்வது என்ற 2 கவிதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. சிறுகதை ஆசிரியர், மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டுள்ளார். ஸ்பாரோ விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றவர். அவர் தற்போது தனது 2 கவிதைகளை வாசிப்பார். நண்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது ஒரு 2 கவிதை வாசிக்கிறேன். ஒன்று எனக்கு பிடிச்ச கவிதை ஒன்று வாசிக்கிறேன், அப்புறம் என்னோட கவிதை ஒன்று வாசிக்கிறேன். கவிதையோட தலைப்பு கவிஞனின் பிரார்த்தனை. சபரிநாதன். என்னோடு பேசு, ஏதாவது என்னோடு பேசு, வாதிடும் அளவிற்கு அறிவிலி இல்லை நான், என்னோடு பேசு, சுருக்கெழுத்தில் குதலையில் சைகையில் நெடுமூச்சில் பேசு, நினைவின் தொடுதிரையில் நின் கால் பெருவிரலை அழுத்து, நீ சொடுக்கினால் மட்டும் ஒளிரும் விளக்குகள் உண்டு என் வீட்டில், நீ கைத்தட்டினால் மட்டும் நீர் கொட்டும் குழாய்கள் உண்டு, வளர்ப்பு நாயின் சொப்பனத்தினின்று எழும் சீட்டி உனது, தனியே தூங்கி பழக வேண்டிய குழந்தை நான், எப்போதாவது செருமு எனக்காக, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பயன்படுத்து என, இருக்கும் ஒரே ஜீன்ஸ் அறையுடையென நைய உடுத்து, தொடர்புகைக்காரனின் தீப்பெட்டி என பைக்குள்ளேயே வைத்திரு, ஒவ்வொரு குச்சியாக எரித்து காலி செய்யும் வரை, கோபுர உச்சியில் நிற்கும் குருடன் உன் நிசப்தத்தை கேட்கிறான், என்னையும் அவ்விடத்திற்கு கூட்டிச் செல், ஆனால் பார்வை எஞ்சுகிற வரை, மண்ணில் பாதம் இழுபடுகிற வரை என்னோடு பேசு. இப்போ என்னோட கவிதை ஒன்று வாசிக்கிறேன். தலைப்பு ஹோட்டல் சுதந்திரம். ஒளிரும் உணவு விடுதி, சுற்றிலும் கோடை மலையின் விளம்பர அறிவிப்பு, கையில் ஒரு புத்தகம். தலைப்பு காற்று மணல் நட்சத்திரங்கள். அங்கே நெடுநேரமாக பாலைவனத்தில் நிற்கிறார் ஒரு விமானி. இங்கேயும் ஒருவர் உண்டு, இருக்கையில் அமர்ந்து, அதுவும் எந்த வானிலை அறிக்கைகளிலும் வராத ஒரு இரகசிய புயலினூடை தன்னை ஓட்டிச் செல்ல முயன்றபடி. சிலர் கைகோர்த்தவாறு உள்நுழைகிறார்கள், சிலர் அத்தனை இடைவெளி விட்டு வெளிநடக்கிறார்கள். அதாவது தலைவிதியின் சுமாரான நாடகம். அவரா? அவர்தான் பிறப்பிற்கு முன்பிருந்து தன்னந்தனியே சாப்பிடுபவர். இவளை தெரியாதா உனக்கு? இவள்தான் தனக்குத்தானே ஊட்டிவிட்டு கொள்பவள். ஒருவரும் கேட்கவில்லை, சரி நீ யார் என்று. நாடகத்தை விட்டு வெளியேறி நடக்க ஆரம்பிக்கிறேன். மலைக்கு பிறகான கந்தல் அமைதியில் தவம் புரியும் தெருவிளக்குகள்.
அவற்றின் முன்பு அரங்கேறும் மலைப்பூச்சிகளின் நடனம், தூரத்திலே கைவிரித்து விட்ட தென்னை மரங்கள், புகைப்படத்திற்கு குடும்பத்துடன் நிற்கும் இருள் மலைகள், ஒரு நட்சத்திரம் கூட மினுங்கவில்லை எனக்காக. ஆயினும் நான் உணர்ந்தேன் உனது அருகாமையை. காற்றில் பறந்து விடாதிருக்க உடைகளின் மேல் மாட்டப்பட்ட கொக்கிகள் போலே என் மீது இருக்கும் ராத்திரி வானத்தை. நன்றி கவிஞர் சூர்யா அவர்கள். இன்னும் 2 கவிஞர்கள் தான். அடுத்ததாக நண்பர் ஒருவர் கவிதை வாசிக்கவிருக்கிறார், அவரை அழைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக கவிஞர் சோ விஜயகுமார் அவர்கள் ஒரு ஸ்கோல் தூரம், சிற்றெரும்பின் நிழல், அம்மாவிற்கு ஒரு கண்ணில் பூ உள்ளிட்ட 3 கவிதை தொகுப்புகளும் உயிர்மை நேர்காணல் திரட்டு ஒன்றும் வெளிவந்துள்ளது. அவர் தற்போது 2 கவிதைகளை வாசிப்பார். ஓகே, முதல்ல போகன் சங்கரோட கவிதை ஒன்று. இந்த வருஷம் போகனோட வருஷம் இல்லை, எப்படி வெயில் மனுஷன்னு சொன்னால் அட இவன் ஆரம்பிச்சுட்டாண்டாமாங்க. சரி, இப்போ வண்டியை திருப்பி அப்படிங்களா? சரி. நான் பெரும்பாலும் ஒரு கவிதை எழுதுவதை தவிர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறேன். ஆனால் கவிஞர்களின் நெற்றியில் ஒரு அழிக்க முடியாத டாட்டு உள்ளது. ஒரு குடிகாரன் எவ்வளவு முயன்றாலும் குட்டைக்குள் விழுவதை தவிர்க்க முடியாதது போல ஒரு கவிஞன் கவிதைக்குள் விழுந்து விடுகிறான். நேற்று சாலையில் பேருந்துக்கு காத்திருந்த ஒருவன் தலைமேல் மரத்திலிருந்து உதிர்ந்து ஒரு பூ விழுவதை பார்த்தேன். அவன் அது என்ன விதமான ஆசீர்வாதம் என்று பார்க்காமலே தட்டிவிட்டான். அவ்வாறு ஒரு பெண் செய்யும் வாய்ப்பு குறைவு, ஒரு குழந்தை செய்யும் வாய்ப்பு மிக குறைவு. ஒரு கவிஞனால் அவ்வாறு செய்யவே முடியாது. போகன் சங்கர். ஓகே, இன்னொரு கவிதை வயலினின், இது என் கவிதை. ஓகே, வயலினின் 4 தந்திகளில் தமனி நரம்புகளை பொருத்தியது யார்? ரோசினுக்கு பதிலாக உலர்ந்த கண்ணீரின் பிசினில் தன்னை கூராக்கி கொள்ள அந்த வில்லிற்கு சொல்லிக் கொடுத்தது யார்? உண்மையில் அந்த தந்தியில் கசிவது யாருடைய குருதி? ஒரு திடமான சவப்பெட்டியிலிருந்து வயலின்கள் உயிர்த்தெழுகின்ற ஒவ்வொரு முறையும் எதையோ நினைவில் நிறுத்தி இசைக்கப்படுகின்றன. நாம் சிரிக்கிறோம், அழுகிறோம். கூட்டமாக சிரிக்கும் வயலின்கள் எப்போதும் தனியே அழுகின்றன. பின்னர் நாம் தனித்தனியே தூங்கச் செல்கிறோம் வயலின் பெட்டிக்குள். நன்றி. நன்றி கவிஞர் சோ விஜயகுமார் அவர்கள். அடுத்ததாக கவிஞர் கனிமொழி ஜி அவர்கள். இல்லை, கடைசிக்கு ஒரு கவிதை நான் வச்சுருக்கேன், அதனால. கவிஞர், இலக்கிய செயற்பாட்டாளர், ஆம்பல் இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனர், மலை நடந்தோடிய நெகிழ்நிலம், கோடை நகர்ந்த கதை, ஒளிர்விதை உள்ளிட்ட நூல்களுடைய ஆசிரியர். அவர் ஒரு நல்ல சிறுகதை ஆசிரியராக பரிணமிக்க வேண்டியவர், ஆனால் கதைகள் எழுதுவதை விட்டுவிட்டார். 2026 அவர் சிறுகதை தொகுப்பும் வெளியிடுவார் என்று நினைக்கிறேன், நம்புகிறேன். அவரை தற்போது கவிதைகள் வாசிக்க அழைக்கிறேன். வாசிக்கலாமா? ஸ்ரீதர் என்னவோ தனியாக ஃப்ரேம் வைக்கிறார் எனக்கு. ஓகே, கவிதையோட தலைப்பு திணை மலர்தல். மௌனமாய் மிளிரும் பெருநிலத்தை அடிவாரத்தில் கிடத்தி சுழன்று மேலேறும் கணம் மென் இறைச்சலுடன் குளிர் தும்பியாய் கீழிறங்கியது. பொருளில்லா சொல்லுக்கு அடிவயிற்றின் சுடுசுரப்பை உம்மிட்டு தணிக்கிறாள். ஊடே கழுத்து உரசும் கனசுவாசத்தில் பெட்டை அழைக்கும் சூசக கூவல். கீழ்திசை சூடிக்கொண்ட கதிர் மஞ்சளும் மங்கள் எதிரமர் விழிவேர்களில் சவ்வூடும் இளம் சிவப்பு. தோல் உரிந்த பெருந்தருவின் தின் தோள்களில் சாய்ந்தவளின் இளம் கன்னங்களில் கிழங்கு செடியின் நுனித்துளிர்கள். குடிலில் நடுங்கிய அவன் விரலுக்குள் கனப்பாய் பொருந்தியவள் உடுப்பு மாறி
பால் மயங்கிய பொழுதில் எப்போது அவனானாள்? அவ்வனாந்தரத்தில் ஓர் அரிமா செல்லமாய் உருமும்போது அதன் நகங்களும் பற்களும் மிக மிருதுவாயின. தன் ஆயுதங்களை உறுதியாக்கிய இணையும் சம வலியோடு புரிந்தன பெருஞ்சமர். ஈந்து புசித்த தம் மாமிசங்கள் அவற்றிற்கு அவிர்பாகம். எரிந்து தானாய் தணிந்தன தன்னுமை அவயங்கள். முத்தம் மருந்தும் போது இமை விளக்க கடிந்தவன் சுனைக்குள் நீரள்ளும் போதெல்லாம் ஏன் கண் சொருகினான்? கூதிர் யாமம் கழிந்தன பின்னே கல்மலை இதழ் அவிழ்ந்து சுழிக்கிறது. குறிஞ்சி பூத்ததன்பே, அடுத்த தினை நகர்வோம். நன்றி. ஆமாம், ஒரு சிறிய அறிவிப்பு. புத்தாண்டுக்கான சிறப்பு காலண்டர் ஆம்பல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. வீட்டிற்கு கிளம்பும்னு அனைத்து நண்பர்களும் அங்கே முன்னே இருக்கிறது வெளியிட்டே கொடுத்துடலாம். எடுத்து வந்துடுங்க. வாட்சிட்டு முடிச்சுட்டு அவர்களை மூத்த கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை இல்லை அக்கா கனிமொழி அக்கா அவர்களும் தான் வாங்க. கவிஞர் கனிமொழி மற்றும் கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரமேஷ் பிரேதன் அவர்களோட நினைவாக இந்த வருடத்தின் காலண்டர் நீ ஒரு சொல்லுயிரி என்பது ரமேஷ் பிரேதனின் வரி. அவரது சொல்லை நினைவில் நிறுத்தி இந்த காலண்டர். அப்புறம் கொடுத்துக்கலாம்ல. ஓகே. மொழியின் எல்லா பரிமாணங்களையும் எழுதி பார்க்கும் ஒருவர் ராம் சந்தோஷ் வடார்காடு. சண்முக விமல்குமார் இருங்க சண்முக விமல்குமார், முனைவர் சண்முக விமல்குமார், ராமானந்த சித்தர் போன்ற பல்வேறு பெயர்களில் ஒரே ஐடியாக நிஜமுகமாக உலவி வரும் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், விமர்சகர், பெரும் கவிஞர். 8 நூல்களை இதுவரை எழுதியுள்ள அண்ணன் ராம் சந்தோஷ் அவர்கள் அண்ணன்மார்களின் கவிதை உட்பட பல நல்ல கவிதைகளை வாசிப்பார். அண்ணா ஓகே ஓகே. மால் திருக்கழகம் எல்லாமே வாசிப்பார். அன்பின் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் வந்து இவ்வளோ நேரம் என்னை வேலை வச்சுட்டாங்க. எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க, நான் மட்டும் இங்கிட்ட அங்கிட்டும் ஓடி. சரி, நல்லா உண்டை. மெடல் ஏதாவது உண்டா? நான் இப்போது என்னுடைய கவிதைகள் இரண்டும், அதே போல் பிக்காசோ ஒரு எருதை வரைகிறார் அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை தொகுப்பு. சிவசங்கர் எஸ்ஜே வந்து அந்த தொகுப்பை வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். எதிர் வெளியீடு. தமிழில் வந்து சில நல்ல தொகுப்புகள் அதற்கான உரிய கவனங்கள் பெறுவதில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதில் இந்த தொகுப்பும் ஒன்று. அதில் அக்கிகோகோ யோசோனோ என்கிற ஒரு ஜப்பானிய கவிஞனுடைய கவிதையை சிவசங்கர் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். இந்த கவிதையினுடைய தலைப்பு பிரசவம் பற்றி ஒரு கட்டுரை. இது மொத்தம் 10 ஸ்டான்ஸாக்களால் ஆனது. காரில் ஏறும்போது நான் மீண்டும் உயிரோடு வருவேனா என்பது எனக்கு தெரியாது. மருத்துவமனை வாயில் கொலைக்களம் போல் தோன்றுகிறது. வலியால் துடித்து உன்மத்தம் பிடித்த டிராகனாக உருமாறுகிறேன். வேதனையில் கதறி வலியில் அலரும் பன்றியாகிறேன். வேறு எப்படி இதை தாங்க முடியும்? ஒரு சிசுவாக சொந்த தாயை உள்ளிருந்து வெளியே கிழித்து குதறி போட்டு இரக்கமோ அக்கறையோ இல்லாமல் காலம் அலட்சியமாக பார்க்கிறது. ஆரோக்கியமான குழந்தைகள் அழுகின்றன, மற்றவை அழுவதில்லை. என் மனசாட்சி முறிகிறது. உள்ளிருக்கும் ஒவ்வொரு எலும்பும் துண்டுகளாக உடைகிறது. எனக்குள் இருக்கும் குழந்தை என் கருப்பையில் கண்ணீர் விட்டும் கடித்தும் ஒவ்வொரு முறை
சொல்ல வார்த்தைகளற்று அதன் கைகளை சுற்றிலும் வீசுகிறது. இந்த கருக்கும் வழி பிசாசுகளை கூட மௌனமாக்கும். முன்பு என் கருப்பையின் உள்ளே பலவீனமான குழந்தை ஒன்று இறந்தது. அதற்கு மூச்சுவிட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது அதன் தாயான எனக்கு எதிராக போராடியது. அது அதன் சகோதரியான அவளுக்கு எதிராக போராடியது. தன் சுவாசிக்காத குழந்தைக்கு அடுத்து பாதி இறந்த தாய் ஒருத்தி கிடப்பதை பார்ப்பது பெரும் சோகம். ஒளி குறைந்த பிரசவ அறையில் அது ஒரு துண்டு தரிசி நிலம். நான் வாழ அதன் சொந்த உயிரை எனக்காக பணயம் வைத்த குழந்தை ஏதோ வெறும் பீங்கான் கிண்ணம் என்பது போல் ஒரு மரப்பெட்டியின் உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. சித்த பிரம்மையூட்டும் உச்சி வழியில் கனவுக்கு நனவுக்குமான இடைவெளியின் வாசலில் இறந்து பிறந்த குழந்தையின் வரவை நான் கேட்டேன். ஒரு வெறுமையின் பெற்றெடுத்ததை நான் கேட்டேன். நான் உங்களை சபிக்கிறேன், உங்களை சபிக்கிறேன். நீங்கள் ஆண்கள் எதையும் பெற்றெடுக்க வேண்டியதில்லை. எங்களைப் போல உங்களுக்கு ஆபத்து இல்லை. எவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது பாருங்கள். நான் உங்களை சபிக்கிறேன். இந்த கவிதையை நான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், தமிழில் இது போன்ற கவிதை வெளிவந்தது கிடையாது. எப்பொழுதுமே ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை ஒருத்தர் கொண்டுட்டு வரும்போது அது தமிழுக்கு புதிதாக இருக்க வேண்டும், புதிய அர்த்தப்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும். இந்த கவிதையில் நீங்கள் பல நேரங்களில் பார்க்கும்போது நமக்கு இயல்பாக வரக்கூடிய ஓமைகள் என்னவாக இருக்கும், நம்மூர் பிராணிகளாக இருக்கும். இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு டிராகனெல்லாம் வரும். ஒரு மொழிபெயர்ப்புங்க அந்த கலாச்சாரத்தினுடைய பிணைந்தது. இதில் வரும்போது ரொம்ப அருமையான கலெக்ஷன். இதில் நிறைய கவிதைகள் வாசிக்க வேண்டியது, நேர அருமை கருதி நான் ஒன்று தான் வாசித்தேன். அடுத்ததாக என்னுடைய கவிதைகள் 2. ஓவிய கவிஞன். நினைப்பில் நான் ஒரு ஓவியன். முன்பே சொல்லியிருக்கிறேன் அல்லவா, நிஜத்திலும் நான் ஓவியனாக இருந்தால் என்னவெல்லாம் வரைந்திருப்பேன். முதலில் என்னை பொம்மையாய் வரைந்து தள்ளியிருப்பேன். அதில் எனக்கு ஒற்றை ரெக்கை பூட்டியிருப்பேன். தலையில் சேவல் கொண்டை தரித்திருப்பேன். அன்றி ஒரு தவளைக்கு என் தலையை பொருத்தி பார்த்திருப்பேன். சொந்த மூக்கை இன்னும் கூட பெரிதுபடுத்தியிருப்பேன். பருவம் பூத்த போது எனக்கு சொன்ன பாலியல் கதையில் வரும் நீல ஆண்குறியைப் போல எனக்கும் ஒன்றை சமைத்து அதை தோளில் போட்டுக்கொண்டு சாவகாசமாய் நடந்திருப்பேன். அச்சமயம் மென்காற்று தீண்ட சொகுசாகும் என் குதத்தின் பாவனையை ஓவியத்தில் கொண்டு வர பார்ப்பேன். கோபம் முட்டும்போது அதே குறியை அறுத்து எறிவது போலவும் ஓர் ஓவியம். நான் காகம் நிறைய வரைவேன். எனக்கு பிடித்த தவிட்டு குருவிகளையும். மிகவும் நைஸான கருப்பு தோலை எனக்கு போர்த்தி கொள்வேன். யானையை சின்னதாக்கிக் கொள்வேன், குட்டி பப்பி சைஸில். பிறகு பன்றியை நேசிக்கும் மனிதர்களை படைப்பேன். என் அம்மாவை பெருச்சாளி தின்பது போல் வரைந்து பார்ப்பேன். அது யாராக இருக்கக்கூடும் என்று ஊகித்திருப்பேன். நான் என் அன்னை ஆண்டாலும், நானும் என் அன்னை ஆண்டாலும் கைகோர்த்து ஆடும் நான் கண்ட கனவினை தாளில் வரைந்து சட்டகம் போடுவேன். அதில் என் தோளிலும் அவள் தோளிலுமாய் அமர்ந்திருக்கும் 2 பச்சை கிளிகளின் வதன பச்சையை இஷ்டத்துடனே இருவர் முகங்களில் அப்பிக்கொள்வோம். மறவாமல் 2 பேர் மார்பிலும் தலா ஒரு மாலை சுமப்போம். யாருக்காக? நான் மரத்தில் காய்த்து தொங்கும் குழந்தைகள் செய்வேன். கை கால்கள் பூட்டி நடக்கும் மரம், செடி, கொடி, பழம் பண்ணுவேன். ஆலிஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரூபமாகி ஒரு குறிக்குள் புகுவேன். அங்கே போன பின் ஒரு தோற்கரும்பு உண்டு பண்ணி அவளுக்கு உச்சமேற்றுவேன். என் வாய்க்குள் பிறன் கரும்பின் இனிப்பு புதைவது போல் ஒன்று வரைந்து ரகசியமாய் வைத்துக்கொள்வேன். பிறகு 4 கால் கைகள் வேண்டும் எனக்கு. பிறகு நான் நாமமோ எதுவோ தரித்து கடவுளாகுவேன். யாருக்கு நான் வரம் தருவது, என்ன தருவது என்பதை தீவிரமாய் யோசித்து நேரம் போக்கும் கடவுள்தான் நான் என்பது நான் வரைய நிற்கும் ஒரு கேலி படத்தின் உள்ளடக்கம். எனக்கு அரசு சந்த சைக்கிளையும் நான் சம்பாதித்து வாங்கிய வெஸ்பாவையும் ஒரே சமயத்தில் ஓட்டுவது போல் வரைந்து 2க்கும் என் லட்டே என்று பெயரிடுவேன். மூக்கின் நடுச்சரத்தில் நண்டு ஒன்றை புல்லாக்கு போல் மாட்டிக்கொண்டு ஒரு புஷ்டி உடல்கட்டையும்
ஒரு நோஞ்சான் தேகத்தையும் கற்பனை செய்வேன். அது கலீஜா இருக்குமா? எனக்கு ஒரு மீனின் ரவுண்டு கண் இருந்தால், எனக்கு கைச்சட்டையில் செதில் இருந்தால், எனக்கு ஒரு கழுதை குறி இருந்தால், எனக்கு ஒரு முந்தைய வாள் இருந்தால், எனக்கு முற்றும்போது அழுத்தவென ஒரு பருவ முளை தேவையின் போது மட்டும் முளைத்தாள், நான் நட்சத்திரம் பார்த்து வந்தால், பீவண்டாகி அதை உருட்டி கொண்டு போய் பத்திரமாய் சேமித்துவிட்டு திரும்பினாள், பிடிக்காதவரை ஓவியத்திலாவது 4 சாத்தி மிதித்தாள், மேலும் எதுவும் காணாது மறைந்த என் பாட்டிக்கோர் உயிர் தருவேன் நான். அன்றி அவள் இழந்த பருவ கணவனை மீட்டு தருவேன். அக்கணவனை கொன்று போட்ட அவன் பங்காளிமார்களை மிக திரு பாட்டியார் வதம் செய்வது போல் வரைவேன். சாராயத்தில் அவருக்கு கலந்து கொடுத்த விஷம் வாய்க்கல் போகும்போது அஃதொரு தேலாகி எனினும் சமத்தாகி சிரித்து எதுவும் பண்ணாமல் அவர் மறுவாயின் வழியே நோகாமல் பிரசவிப்பது போல் ஒரு புராணம் பண்ணுவேன். எருமை பலி தந்து பன்றியை குத்தி போட்டு கூந்தல் அலைய அலைய பம்பை உடுக்கை அடிக்க அடிக்க ஆடி ஆடி ஓய்ந்து ஓய்ந்து அவர்களை வணங்குவேன். எதுவும் பேசாத என் அம்மாவை கொற்றவையாக்குவேன். எங்கள் பால்யத்தில் வருஷமெல்லாம் நாசியில் ஏறி தவிக்க செய்த பொது கழிப்பறையின் மலவாசத்தை அள்ளி அதிகாரிகள் முகத்தில் பூசுவேன் தீரா வன்மம் கொண்டு. பிறகு நான் தரிப்பேன் வள்ளலார் போலொரு வெள்ளாடை. பிறகு நான் தரிப்பேன் ஒரு சமணனை போல் ஒரு நிர்வாணம். பிறகோ நான் ஜோதியில் எரிவேன், கடலில் ஆழ்வேன் கைலி கட்டி, கையில் வீணையுடன் தாடி வைத்து சட்டையில்லாமல் ஒரு புதுச்சாமியார் நான். அப்போது வரும் அமைச்சன் என் காலில் விழுவதைக் கண்டு நாசமாய் போவாய் என்று நிஜவாக்கு சொல்வேன். பிறகாவேன் ஒரு சிட்டுக்குருவி, பிறகாவேன் ஒரு சந்தனக்காக்கை, பிறகாவேன் ஒரு தைல மரம், பிறகாவேன் ஒரு மணத்தக்காளி கொத்து, பிறகாவேன் நாவல் தனிப்பழம், பிறகாவேன் ஆற்றின் அடிமணல் நைஸ் மற்றும் பிறகாவேன் நான் ஒரு ஈரிலியாய். இல்லை இல்லை எல்லாம் ஒரே ஒரு சிட்டிங்கில் தான் எழுதுனது. இல்லை ஒரே சிட்டிங் தான். எனக்கு பொதுவாகவே 35 பக்கம் எழுதுனா கூட ஒரே சிட்டிங்கில் எழுதுகிற பழக்கம். தேங்க்யூ. இந்த கவிதையை மறைந்த ஓவியர் நட்டேஷ் மூர்த்தி சாமிக்கு நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். அவர் தமிழினுடைய மிக முக்கியமான ஓவியர்களில் ஒருவர். அவருக்கு இன்னும் நிறைய அங்கீகாரங்கள் கிடைத்திருக்க வேண்டும். அவருடைய ஓவியங்களை நான் தான் தொகுத்து த பிஃபோர் பிகமிங் பிளைண்ட் என்ற ஒரு தொகை நூலாக நான் கொண்டு வந்தேன். அவரை என் அப்பான் அழைப்பேன். என் அப்பாவுக்கு அதை நான் சமர்ப்பித்திருந்தேன். அவரை இந்த நாளில் நான் நினைவு கூறுகிறேன். எனக்கு எப்பொழுதுமே எல்லா புத்தாண்டுகளிலும் ஒரு கவிதை எழுதுகிற பழக்கம் இருக்கிறது. அந்த ஒரு கவிதையை மட்டும் வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். இது 1/1/2023 எழுதிய கவிதை. கவிதையினுடைய தலைப்பு பரஸ்பரம். இந்த புது வருடத்தை கொண்டாட நான் வழக்கம் போல் அமர்ந்திருக்கிறேன் தனிமையில். என்னை சுற்றிலும் என்னைப் போலவே எத்தனையோ சொற்கள், அத்தனையும் மௌனமாய் என்னைப் போலவே யாருக்காகவோ காத்திருக்கின்றன. சதா கீர்ச்சிடும் பறவைகளையும் இன்று காணவில்லை. என் பிரிய தவிட்டுக்குருவிக்கு வேறொரு ஜோலியும் இருக்கும் போல. இருக்கட்டும், குளிர் மேனியை வதைக்கவும் யாசித்து அமர்கிறேன் வெயிலிடம். அது என்னை தொட்டு தொட்டு விளையாடி மறைந்து மறைந்து போக்கு காட்டுகிறது என்னிடம். இருக்கட்டும், அந்தோ என் எதிரே வந்தமர்கிறது ஒரு மந்தி. அதன் முகத்தில் என் எதிர்கால மூப்பு, அதன் கரங்களில் என் கடந்த காலத்தின் புண்கள். அது என்னைப் போலவே தலையை தாழ்த்தி தரையில் ஒரு குழந்தையைப் போல சாய்ந்து உறங்குகிறது. அது என்னை விடவும் அழகு, அது என்னை விடவும் சமத்து. யாரும் இல்லையா உனக்கு மந்தி? உன் மந்தை எங்கே? அது என்னைப் போலவே என்னோடு பேசாமல் பார்க்கிறது. திரும்பவும் குழந்தை தரை சாயல். நான் அறைக்கு சென்று ஒரு திராட்சை கொத்தை கொண்டு போய் அதனை விழித்து கொடுத்தேன். அது பதிலுக்கு எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. இவ்வளவு தானா இந்த பெரும் மகிழ்ச்சியின் விலை? பரம சல்லிசு எம் பரம் ஜோதியே. வாய்ப்புக்கு நன்றி. நிகழ்வு நிறைவடைந்து எதை சொல்லணுமா?
அனைவரும் இவ்வளவு பொறுமையாக வந்து நீங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி புத்தாண்டு கொண்டாட்டம்ங்கிறது வந்து ரொம்ப ஃபன்ஃபுல்லானது. கவிதைக்கான ஒரு நேரம்ங்கிறது வந்து தீவிரமான ஒரு மன ஓட்டத்தின் கூடிய ஒரு களி விளையாட்டு. அதற்கு நீங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கியிருக்குங்கிறது வந்து உங்களுடைய இலக்கியத்தின் பால் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேசத்தை வந்து காட்டுகிறது. ஆம்பல் இதற்காக உங்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அனைவருக்கும் நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.